ஸோ இப்போ வந்து 130 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ 131லேருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 131 வந்து என்ன, தி அப்பியரன்ஸ் ஆஃப் ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் ஆன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் டியூரிங் மியோசிஸ். ஸோ மியோசிஸ் அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்ன மாதிரி ஒரு குரோமோசோமோட 2 காப்பீஸ், எல்லா குரோமோசோம்லயும் 2 காப்பீஸ் இருக்கும். அந்த 2 காப்பீஸும் சேர்த்தா ஹோமோலோகஸ், அந்த ரெண்டுமே ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ்ல எப்போ வருது அதுதான் கேட்குறான். பைவேலண்ட், sites at which crossing over occurs, terminalization, synaptonymal complex. So bivalentங்கிறது அந்த 2 குரோமோசோம் இருக்குங்கிறதுனால அதுக்கு பைவேலண்ட்னு பேரு. பட் அது கேட்கல அவன். ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் வருதுன்னு ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கான். ஸோ வெறும் 2 குரோமோசோம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அது பைவேலண்டா இருக்கும். ஆனா இவன் அப்படி கேட்கல, அந்த 2 குரோமோசோம்ல ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் வருது. ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் எப்போ வரும்னா, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இப்படி 2 இருக்குன்னா ரெண்டுமே ரீகம்பைன் பண்ணி திருப்பி செப்பரேட் ஆகுது. ஸோ அப்போ இங்க ரீகாம்பினேஷன் நாடியூல் வருதுன்னா அது ரீகாம்பைன் பண்றதுக்காக அது வருது. ரீகாம்பைன்னா என்ன ஆகும், அந்த சைட்ல தான் கிராசிங் ஓவர் வரும். ஸோ வாட் இஸ் கிராசிங் ஓவர்? அதாவது 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் வந்து ரீகாம்பினேஷன் நாடியூல் வரப்போ அந்த நாடியூல் இருக்கிற இடத்துல ரெண்டுமே ஜாயின் ஆகி பிரியறப்போ இந்த குரோமோசோமோட ரீகாம்பினேஷன் நாடியூலுக்கு கீழே இருக்கிற போர்ஷன் இந்த குரோமோசோம்க்கு வந்துடும், இந்த குரோமோசோம்ல இருக்கிறது இந்த குரோமோசோம்க்கு வந்துடும். ஸோ அது கிராஸ் ஓவர் ஆயிருக்கு, 2 குரோமோசோம்லயும் அந்த ஜீன் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. அதுக்கு தான் ரீகாம்பினேஷன் நாடியூல் வருது. ஸோ வாட் டஸ் இட், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் ஏன் வருது, சைட்ஸ் அட் விச் கிராசிங் ஓவர்ஸ் அக்கர், அங்கதான் வருது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்யூஷன் 2. இது கிளியரா? Yes, ma'am. Okay. So next, which one of the following produces nitrogen fixing nodules on the root of illness? So nitrogen fixing nodules are usually produced by nitrogen fixing bacteria. In the case la nare Frankia, Rhodospirillum, Rhizobium and Beijernkia. So inge vandu answer vandu Frankia. Adu vandu it's the nitrogen producing the nitrogen fixing bacterium. So அதுதான் வந்து produce பண்ணும். So next question, which one of the following is not true regarding the release of energy during ATP synthesis? So ATP synthesis எப்போ கேட்குறா, chemiosmosis போது. So not true கேட்டிருக்கான். ஸோ நமக்கு false statement எதுன்னு கண்டுபிடிக்கணும். So chemiosmosis it involves breakdown of the electron gradient, movement of proton across the membrane to the stoma. So chemiosmosis is basically movement of protons da. So adukku point number 2 correct. Reduction of NADP to NADPH2 on the stroma side of the membrane. Proton on the side move ஆகுதுன்னா NADPH மாறும், 2 proton add ஆகி. So stroma side க்கு proton move ஆகுதுன்னா அப்போ ஸ்ட்ரோமா சைடுல இது வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும். NADP வந்து 2 புரோட்டான் அக்செப்ட் பண்ணிட்டு NADPH ஆகும். ஸோ இது ட்ரூனா இதுவும் ட்ரூ. ஸோ 2, 3 ரெண்டுமே ட்ரூ. நமக்கு வேண்டியது ஃபால்ஸ். ஸோ 1 or 4 தான் இருக்கும். இப்போ நீங்க 1 or 4 பாத்தீங்கன்னா 1 வந்து பிரேக் டவுன் ஆஃப் எலக்ட்ரான் கிரேடியன்ட், 4 வந்து பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் கரெக்டா இருக்க முடியும் லாஜிக்கலி, இல்லையா? ஸோ புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகுதுதான் வந்து கெமியோஸ்மோசிஸ் பேசிக்கலி. இப்போ நீங்க மிச்ச 2 ஆப்ஷனையும் கூட பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் தெரியல, லாஜிக்கலா பார்க்கணும்னா இங்க 4 ஆப்ஷனையும் பாருங்க. இந்த 3 ஆப்ஷனுமே வந்து டீல்ஸ் வித் புரோட்டான்ஸ். ஸோ கெமியோஸ்மோசிஸ்ங்கிறது என்னதுன்னா மூவ்மெண்ட் ஆஃப் புரோட்டான்ஸ். ஸோ அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கிறப்போ அது என்ன ஆகுது, புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகுது. NADP வந்து NADPH ஆகுது. ஏன்னா புரோட்டான் மூவ் ஆகும்போது NADP வந்து புரோட்டான் அக்செப்ட் பண்ணிட்டு NADPH2 ஆகுது. ஸோ ATP சிந்தசிஸ் எதுக்கு ஆகுது, அதாவது புரோட்டான் ATP சிந்தேஸ்ங்கிற என்சைம் வந்து தேவை கெமியோஸ்மோசிஸ்க்கு. அந்த ATP சிந்தேஸ்
ஓட ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து அது வந்து புரோட்டான்ஸ் இந்த சைட்ல இருந்து அந்த சைடுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இது மூணுமே டீல்ஸ் வித் புரோட்டான் கிரேடியன்ட். அது கெமியாஸ்மாசிஸ்ங்கிறது பேசிக்கலி அதுதான். ஸோ எது கெமியாஸ்மாசிஸ் இல்லை அப்படின்னா பிரேக் டவுன் ஆஃப் எலக்ட்ரான் கிரேடியன்ட் தான். பிகாஸ் இட் கெமியாஸ்மாசிஸ்ங்கிறது இட் ஹேஸ் டு டூ வித் த புரோட்டான். ஸோ ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து 1. இது கிளியரா? இது எல்லாருக்கும் கிளியர் இல்லையா கான்செப்ட்? ஓகே. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் ஜைகோமார்பிக் இன் அப்படின்ட்டு 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் பிலோன்னு கொடுத்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு 1 2 3 4ல. ஸோ அட்லீஸ்ட் ரெண்டுத்துலயாவது ஃப்ளவர்ஸ் வந்து ஜைகோமார்பிக். ஜைகோமார்பிக்னா என்னன்னா ஒரு ஃப்ளவரை வந்து ஏதான ஒரு பிளேன்ல இதை இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி ஏதான ஒரு பிளேன்ல அதை வந்து ஹாஃபா பிரிச்சா அது வந்து ரெண்டு சைடும் ஐடென்டிக்கலா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜைகோமார்பிக். ஏதான ஒரே ஒரு பிளேன்ல மட்டும். ஸோ இப்ப நான் ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்கு, ஒரு ஃப்ளவர் இப்படி கட் பண்றேன்னா இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இப்படி கட் பண்ணா இந்த ஹாஃபும் இந்த ஹாஃபும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு பேர் தான் ஜைகோமார்பிக்னு பேரு. ஸோ எந்த ஃப்ளவர் ஜைகோமார்பிக்? 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து இப்போ இதுல வந்து அட்லீஸ்ட் 2 ஃப்ளவராவது இருக்கணும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இதுல பி சி இருக்கு, இது ரெண்டுத்துலயும் இது மூணுத்துலயுமே சி இருக்கு. ஸோ அப்ப சி வந்து கேசியா இல்லையா? ஸோ கேசியால வந்து இதுக்கு கொஞ்சம் வந்து தியரிட்டிக்கலா வந்து படிச்சிருக்கணும். ஸோ கேசியா வந்து இஸ் அ ஜைகோமார்பிக் ஃப்ளவர். கேசியாவை வந்து ஒரு ஹாஃபா டிவைட் பண்ணா 2 ஹாஃப் ஐடென்டிக்கலா இருக்கும். ஸோ அது வந்து ஜைகோமார்பிக் ஃப்ளவர் தான். ஸோ வந்து ஆப்ஷன் 2 கிடையாது. அதே மாதிரி ஜைகோமார்பிக் அனதர் எக்ஸாம்பிள் வந்து பி. இப்போ பி ஃபார் இன்ஸ்டன்ஸ் இல்ல. ஸோ சில வந்து என்னது, இட்ஸ் either ஏபிசி ஆர் பிசி ஆர் சிடிஇ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து வேற வழியில தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாதான் வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து ஆன்சர் 1 தான். ஏன்னா வந்து ஸோ பி அண்ட் சி தான். ஸோ குல்மோஹர் வந்து கைண்ட் ஆஃப் சிமிலர் டு பீ பிளான்ட் ஆல்சோ. ஸோ குல்மோஹர் அண்ட் கேசியா இது ரெண்டும் தான் வந்து ஜைகோமார்பிக். மிச்சம் மூணுத்துலயுமே வந்து ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்ஸ்னு பேரு. ஸோ ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்ஸ்னா என்னன்னா எந்த பிளேன்ல வந்து டிவைட் பண்ணாலும், அதாவது இப்போ ஸ்டார் ஃபிஷ் வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆக்டினோமார்பிக். ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து எந்த பிளேன்ல டிவைட் பண்ணாலுமே வந்து அது ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸோ ஸ்டார் ஃபிஷ் வந்து இட்ஸ் அன் ஆக்டினோமார்பிக். ஸோ அது மாதிரி ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்னன்னா எந்த பிளேன்ல அந்த ஃப்ளவரை டிவைட் பண்ணாலும் அது வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். பட் கேசியா குல்மோஹர் ரெண்டுமே ஜைகோமார்பிக். ஒரே ஒரு டைரக்ஷனல் டிவைட் பண்ணா மட்டும்தான் ஐடென்டிக்கலா இருக்கும். இந்த இதுக்கு ஆன்சர் கிளியரா இருக்கு இல்லையா? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் செக்ஷன் 1ல மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ 4 மெட்டல்ஸ் 4 பீரியாடிக் டேபிள் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல நான் அதோட ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ பேசிக்கலி எந்த எந்த காம்பவுண்ட் வந்து எந்த ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அகைன் இதுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு எது நமக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். ஸோ இப்போ மேக்னீசியம், ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேக்னீசியம் வந்து நிறைய என்சைம்ஸ்ல மேக்னீசியம் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், அதர் தேன் தட் நிறைய நம்ம மசில் ரிலேட்டட் என்சைம்ஸ்ல எல்லாமும் இருக்கும். அயன் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ அயன் வந்து கேட்டலிஸ் என்சைம்க்கு அயன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ
இப்போ நமக்கு வந்து எல்லா 4 காம்பவுண்டுக்குமே நமக்கு தெரியலனா கூட ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப அயன் வந்து கேட்டலிஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா அது எதுல இருக்கு அந்த மாதிரி. ஸோ நமக்கு எந்த இதோட ஃபங்க்ஷன் ஷுவரா தெரியுமோ அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்து நம்ம நேரோ டவுன் பண்ணிக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்ப வந்து மேக்னீசியம் வந்து போட்டோசிந்தசிஸ்ல இருக்கும், பட் மேக்னீசியம் வந்து ரெஸ்பிரேஷன்லயும் இருக்கும். அயன் வந்து கேட்டலைஸ்ங்கிறது ஷுவரா தெரியும். ஸோ வந்து அயன் வந்து கேட்டலைஸ்ங்கிறது இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 1 இங்க கரெக்ட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லாம் இருந்தா நமக்கு 4ம் தெரியணும்னு அவசியம் இல்லை. எது கான்ஃபிடென்ட்டா தெரியும் அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்து நேரோ டவுன் பண்ணலாம். கிளியரா? Yes, ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் பி. ஸோ அகைன் செக்ஷன் பில வந்து இதே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் கிட்ட சிமிலரா தான் இருக்கும். இதே மாதிரி இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங் கூட இருக்கும். ஸோ இப்போ நம்ம செக்ஷன் பில வந்து பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் மோர் சொல்யூட்ஸ் இன் அ கிவன் சொல்யூஷன் will lower its water potential, make its water potential 0, not affect or raise its water potential. So water potentialங்கிறது என்னது? ஸோ நம்ம எதையான ஒரு சொல்யூட்டை வந்து நம்ம நார்மலி வாட்டர்ல டிசால்வ் பண்றோம் அப்படின்னா அது வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் போய் லாட்ஜ் பண்ணிக்கோ இல்லையா? ஸோ டிசால்வ் பண்றப்போ ஃப்ரீயா இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து கம்மியாயிடும் இல்லையா? ஸோ அப்ப அதோட வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து கம்மியாருது. ஸோ அதாவது இப்ப நம்ம சுகரை வாட்டரை டிசால்வ் பண்றோம் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் அது போய் லாட்ஜ் ஆயிக்கிறது இல்லையா? ஸோ அப்போ ஃப்ரீ வாட்டர் மாலிக்யூல்ஸ், பாக்கி இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து குறையும். ஸோ அப்போ அதோட வாட்டர் பொட்டன்ஷியல் குறையும், சொல்யூட் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1. வாட்டர்ல ஏதாவது டிசால்வ் பண்ணினா வாட்டர் பொட்டன்ஷியல் குறையும். கிளியரா? Yes, ma'am. Okay. So following statements on lipids and find out the correct statement. Lecithin found in the plasma membrane is a glycolipid. So இந்த மாதிரி 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஆப்ஷன்ஸ்ல வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் 3த்துல இப்போ ஏவும் டியும் 3த்துல இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஏ அண்ட் டி ஃபர்ஸ்ட் படிக்கலாம். Lecithin is found in the plasma membrane. It's a glycolipid. D and the A. Lipids are generally insoluble in water, but soluble in some organic solvents. So D statement வந்து predominantly எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். D statement is a pretty சிம்பிளா அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். லிப்பிட்ஸ் வந்து வாட்டர் இன்சால்யூபிள், predominantly வாட்டர் இன்சால்யூபிள், பட் நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல டிசால்வ் ஆகும். ஸோ டி வந்து இங்க கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வந்து டி இல்ல. ஸோ ஆப்ஷன் 4 ஸ்ட்ரெயிட்டாவே நமக்கு கரெக்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் டி இருக்கிறதுல வந்து இது ரெண்டுத்துலயும் ஏ இருக்கு, இதுல ஏ இல்ல. ஸோ நம்ம இப்ப ஏவை படிச்சோம் இல்லையா? ஸோ ஏ சப்போஸ் நமக்கு ஏ கரெக்டா தப்பான்னு தெரியல. இப்போ இந்த ரெண்டுத்துல ஏ இருக்கு, இதுல ஏ இல்ல. ஸோ ஆனா எனக்கு இப்ப ஏ கரெக்டா தப்பான்னு தெரியல ஃபார் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு வந்து இங்க இ ரெண்டுத்துல இருக்கு. ஸோ இப்போ இ கரெக்டா தப்பான்னு படிக்கலாம். when fatty acid is esterified with glycerol, monoglycerides are formed. ஸோ ஃபேட்டி ஆசிட் வந்து ஸோ கிளிசரால்ல வந்து எத்தனை ஆல்கஹால் இருக்கு? கிளிசரால்ல வந்து 3 OH இருக்கு இல்லையா? Yes, ma'am. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபேட்டி ஆசிட் எஸ்டரிஃபை பண்ணா என்ன ஆகும், அந்த ஒரு OHல வந்து ரீப்ளேஸ்ட் பை த ஃபேட்டி ஆசிட். ஸோ அப்போ மோனோக்ளிசரைட் ஃபார்ம் ஆகும்
இல்லையா? பாக்கி 2 OH will be OH. ஒரு OH வந்து இருக்கிற இடத்துல ஃபேட்டி ஆசிட் வரும். ஸோ மோனோக்ளிசரைடு. ஸோ ஸ்டேட்மெண்ட் இ வந்து ட்ரூ. ஒரு ஃபேட்டி ஆசிடையும் கிளிசராலையும் சேர்த்தா மோனோக்ளிசரைடு வரும். 2 ஃபேட்டி ஆசிட் போட்டா டை, அப்புறம் 3 போட்டா ட்ரை. ஸோ ஒரு ஃபேட்டி ஆசிட் தான் இவன் சொல்லியிருக்கான். ஸோ மோனோக்ளிசரைடு. ஸோ இப்போ நம்ம டி கரெக்ட்னு தெரியும், இ கரெக்ட்னு தெரியும். ஸோ 3, 4 2 ஆப்ஷனுமே தப்பு. ஏன்னா அதுல 1 டி இல்ல இ தான் இருக்கு. ஸோ நமக்கு என்ன 1 or 2 தான். ஸோ இப்போ நமக்கு ஏவா சியான்னு தெரியணும். ஸோ lecithin found in the plasma membrane is a glycolipid. Gingerly oil has lower melting point, hence remains as oil in winter. ஸோ lecithin found in the plasma membrane வந்து glycolipid கிடையாது. lecithinங்கிறது என்னன்னா ஸோ அது வந்து இட்ஸ் ஆக்சுவலி a mixture of fat தான். பட் வந்து இட்ஸ் நாட் அ கிளைகோலிபிட். அது வந்து பாஸ்போலிபிட். ஸோ அதனால ஏ வந்து தப்பு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது வந்து நமக்கு 2 தான். ஸோ இட் இஸ் 2 CDNE. கிளியரா? Yes, ma'am. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 138. What is the role of large bundle sheet cells formed around the vascular bundles in C4 plants? அதாவது bundle sheet cellsனு ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். அது வந்து வாஸ்குலர் பண்டல் என்னது xylem phloem. ஸோ ஷீட் செல்ஸ் அது சுத்தி இருக்கிற ஷீட் செல்ஸோட ரோல் என்ன C4 பிளான்ட்ஸ்ல? To increase the number of chloroplasts for the Calvin cycle, to enable the plant to tolerate high temperature, to protect the vascular tissue from high light intensity, and to provide the site for photorespiratory pathway. So bundle, so இதுக்கு வந்து தியரிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் தேவை. ஸோ ஷீட் செல்ஸ்ல வந்து நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து it is helpful for Calvin cycle. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 1. ஷீட் செல்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி எதுக்கு இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. கிளியரா? Yes, ma'am. ஓகே. Ma'am, யா Kranz anatomy present ஆகும். சாரி, Kranz anatomy அது present ஆகுங்களா மேம்? புரியல. மேபி சாட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்களா? தட் பி ஹெல்ப்ஃபுல். மேம் இல்ல மேம், Kranz anatomy அது present ஆகுங்களா மேம் C4 சைக்கிள்? கொஞ்சம் கிளியரா இல்ல ஸ்டில். நீங்க டைப் பண்றீங்களா? so that I can be able to. Where is plants anatomy னு கேட்டது. Was that? Yes, ma'am. அது பிரசன்ட்டா இல்லையா மேம்? பிரசன்ட் in the sense புரியல. இல்ல மேம், C4 பிளான்ட்ல வந்து Kranz anatomy பிரசன்ட்டா இல்லையான்னு கேட்டேங்க மேம். ஓ ஓகே ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ C4 பிளான்ட்ஸ்ல ஆமா ஷீட் செல்ஸ்ல வந்து இருக்கும் Kranz anatomy. சில லைக் மெய்ஸ் மாதிரி சில பிளான்ட்ஸ்ல, டைகாட் பிளான்ட்ஸ்ல இருக்கும். ஸோ Kranz anatomy-ங்கிறது வந்து ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் நோ, Kranz anatomy-ங்கிறது நேத்திக்கு நம்ம மீசோஃபில் செல்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஞாபகம் இருக்குமான்னு. ஸோ மீசோஃபில் செல்ஸ் வந்து இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஷீட் செல்ஸ். ஸோ ஷீட் செல்ஸை சுத்தி மீசோஃபில் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஷீட் செல்ஸ்ல வந்து ஸோ இப்போ C4 பிளான்ட்ஸ்ல வந்து ஷீட் செல்ஸ் வந்து வாஸ்குலர் பண்டில சுத்தி இருக்கு. அதுல வந்து நிறைய குளோரோபிளாஸ்ட் இருக்கும் டு எனர்ஜி ஜெனரேஷன் கேல்வின் சைக்கிள் மூலமா.
சுத்தி மீசோஃபில் செல்ஸும் இருக்கும். பட் மீசோஃபில் செல்ஸை விடவும் கூட ஷீட் செல்ஸ்ல வந்து இந்த கேஸ் ஆஃப் C4 பிளான்ஸ் வந்து ஜாஸ்தி குளோரோபிளாஸ்ட் வந்து ஷீட் செல்ஸ்ல இருக்கும், மீசோஃபில் செல்ஸையும் தாண்டி. கிளியரா? எஸ் மேம். அதாவது ஷீட் செல்ஸ்ல வந்து கேல்வின் சைக்கிள் வரும், மீசோஃபில் செல்ஸ்ல வந்து லைட் டிபெண்டன்ட், லைக் ஃப்ரம் த சன், டைரக்டா ஃப்ரம் த சன் போட்டோலிசிஸ் ரியாக்ஷன் வந்து இதுல நடக்கும். வாட் இஸ் தட்? மீசோஃபில் செல்ஸ்ல. ஓகேவா? எஸ் மேம். Okay. So we'll go to the next question. So the entire fleet of buses in Delhi were converted to CNG from diesel. In reference to this, which one of the following statement is false? The same diesel engine is used in CNG buses, making the cost of conversion low. It is cheaper than diesel. It cannot be adulterated like diesel. CNG burns more efficiently than diesel. So CNG in the case la konjam again factual knowledge venum. CNG does burn more efficiently, and CNG vandu cheaper than oil, crude oil based fuels. And CNG, because it's compressed natural gas, unlike diesel and petrol which is a liquid, அதை adulterate பண்றதும் கஷ்டம். So இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. அண்ட் லாஜிக்கலி வந்து லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் அடல்ட்ரேட் லிக்விடை வந்து ஈஸியரா அடல்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ லாஜிக்கலா இப்போ நமக்கு சப்போஸ் கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா வந்து சிஎன்ஜி பர்ன்ஸ் மோர் எஃபிஷியன்ட்லி தேன் டீசல்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் காஸ்ட் ரிலேட்டடா அது சீப்பருங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். பட் அடல்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அடல்ட்ரேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம், because it's a gas. So false statement அப்படின்னா பாக்கி இருக்கிறது ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ சிஎன்ஜி இன்ஜினும் டீசல் இன்ஜினும் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இது. ஸோ அதை வந்து ஒரே இன்ஜின்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. கிளியரா? எஸ் மேம். ஓகே. ஸோ transposons can be used during which of the following? ஸோ டிரான்ஸ்போசான்ஸ்னா என்னன்னு தெரியுமா? நோ மேம். ஓகே. ஸோ நான் டிரான்ஸ்போசான்ஸ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டிரான்ஸ்போசான்ஸ்ங்கிறது தே ஆர் கொஞ்சம் ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஒரு குரோமோசோம்ல ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இந்த டிரான்ஸ்போசான்ஸ் என்ன பண்ணலாம்னா அந்த ஹோல் செக்மெண்ட் வந்து ஒரு குரோமோசோம்லயே வந்து அது வேற இடத்துக்கு இல்ல குரோமோசோமை விட்டு ஒரு பிளாஸ்மிடுக்கோ எங்கேயோ வேற இடத்துக்கு அந்த அந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து மூவ் பண்ணலாம். ஒரு தேர் கால்ட் ஜம்பிங் ஜீன்ஸ்னு பேரு. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு குரோமோசோம்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ சில டைம் அது மூவ் பண்றதுனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஆப்வியஸ்லி மூவ் பண்ணா அப்ப வந்து அந்த ஃப்ரேம் ஷிஃப்ட் நடக்கும். ஸோ அதனால மியூட்டேஷன்ஸ் நடக்கலாம். ஒரு ஜீன், அதாவது ஒரு போர்ஷன் ஆஃப் இப்ப டிரான்ஸ்போசான்ஸ் வந்து போர்ஷன் ஆஃப் ஜீன்ல இருக்கு, அது வந்து இங்க இருந்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு மூவ் பண்றது அப்படின்னா வந்து அந்த ஜெனடிக் மெட்டீரியலோட ரீடிங் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதனால மியூட்டேஷன்ஸ் வரும். ஸோ ஒரே ஜெனடிக் மெட்டீரியல் டிரான்ஸ்போஸ் ஆகி சில டைம் வந்து மல்டிப்ளை ஆகி அது வந்து டியூப்ளிகேஷன் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு ஒரு டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட், அதாவது ஒரு ஜீன் ஒரு குரோமோசோம்ல ஒரு சீக்வென்ஸ், அது எங்க வேணாலும் அது வந்து மாறிண்டே இருக்கும், அது மாறக்கூடிய கேப்பபிலிட்டி உண்டு. சோ டிரான்ஸ்போசான் எதுக்கு, என்ன கொஸ்டின் கேக்குறான்? சோ டிரான்ஸ்போசான்
எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறான். ஸோ ஜீன் சைலன்சிங் அப்படின்னா ஒரு ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணாம தடுக்கிறது பேரு ஜீன் சைலன்சிங். ஜீன் சைலன்சிங்னா என்னன்னு புரியுறதா? ஸோ இப்போ ஒரு ஜீன், ஸோ இப்போ ரெட் ஹேர் ஜீன்னு வச்சுக்கோங்க, ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ், அது வந்து ஒரு டாமினன்ட் ஜீனா இருக்கு, எனக்கு அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ணாம, ஸோ ரெட் ஹேர் ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கணும், ரெட் ஹேர் வராம இருக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போசான் ஒரு இடத்துல, ஒரு குரோமோசோமோட ஒரு இடத்துல இருந்து இந்த ரெட் ஹேர் ஜீனுக்கு நடுவுல வந்து எப்படியோ இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஜீன் ஒரு சீக்வன்ஸே மாறிடும் இல்லையா? சோ அதனால அந்த ஜீன் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிரஸ் ஆகாது. சோ அந்த ஜீனோட ஃபங்க்ஷன் வந்து சப்ரஸ் ஆயிடும். இதுக்கு தான் ஜீன் சைலன்சிங் பேரு. பண்ற மாதிரியா மேம்? சாரி, மாஸ்க் பண்ற மாதிரியா மேம்? மாஸ்க் பண்றது, ஆமா. சோ அதோட ஃபங்க்ஷன், அந்த ஜீனோட ஃபங்க்ஷன் வந்து நடக்காது. சோ இப்ப ஜீன் சைலன்சிங்கிறது பேசிக்கலி என்னன்னா அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாம தடுக்கிறது. அந்த ஜீனோட ஃபங்க்ஷன், அந்த ஜீன் என்ன ஃபங்க்ஷன் கூறியதோ அந்த ஃபங்க்ஷன் வராது. அதுக்குதான் சைலன்ஸ் ஆகுதுன்னு பேரு. கிளியரா? எஸ் மேம். ஓகே. ஆட்டோ ரேடியோகிராஃபி வந்து அது வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு இது. ஸோ அதுக்கு வந்து வேற ஹைபிரிடைசேஷன் டெக்னிக் தான் இருக்கு. ஸோ அது வந்து அதுக்கும் டிரான்ஸ்போர்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதாவது ஆட்டோ ரேடியோகிராஃபிங்கிறது பேசிக்கலி இட்ஸ் இமேஜிங் இல்லையா? ஒரு நமக்கு தேவையான ஒரு செல்லுலர் சம்திங்கை வந்து இமேஜ் பண்றது, டிஎன்ஏவோ புரோட்டீனோ சம்திங், அண்ட் தட் யூசஸ் ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஸோ அந்த பேர்லயே இருக்கு. ஸோ இட் யூசஸ் ரேடியோ ஆக்டிவ் substances to help image நமக்கு என்ன வேணுமோ, டிஎன்ஏவோ புரோட்டீனோ whatever. ஸோ அதுக்கும் டிரான்ஸ்போசான் வந்து ஸ்பெசிஃபிக்கா, அதாவது அது வந்து டிஎன்ஏ ரீஜன்ஸ், குரோமோசோமோட ரீஜன். ஸோ அது வந்து டிஎன்ஏ. ஸோ அதை வந்து இதுக்கு ஆட்டோ ரேடியோகிராஃபிக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது இமேஜிங் டெக்னிக் யூசிங் ரேடியோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். ஜீன் சீக்வன்சிங்னா எனக்கு தேவையான, எனக்கு ஒரு ஜீன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த ஜீனை பத்தி இது பண்ணணும்னா அதோட சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிரான்ஸ்போசான் தேவைப்படாது. ஏன்னா டிரான்ஸ்போசான்ங்கிறது வந்து ஜம்பிங் ஜீன் பேர். அதோட இடத்த மாறிச்சுன்னா ஜீனோட சீக்வன்ஸ் மாறிடும். ஸோ எனக்கு ஒரு ஜீனை சீக்வன்ஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து டிரான்ஸ்போசான் வந்து ரியலி அன்ஹெல்ப்ஃபுல். அது மாறிட்டே இருந்ததுன்னா நான் எப்படி சீக்வன்ஸ் பண்றது? எது என் ஜீன்னு கரெக்டா தெரிஞ்சு நான் பண்றது இல்லையா? சோ அதுவும் கிடையாது. எனக்கு ஒரு ஜீன் சீக்வன்ஸ் பண்ணணும்னா எனக்கு டிரான்ஸ்போசான் தேவை கிடையாது. பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எதுக்கு பண்ணுவா? டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ண. எனக்கு ஒரு காப்பி டிஎன்ஏ இருக்கு, 10 காப்பி வேணும் அப்படின்னா பிசிஆர் பண்ணுவா. ஸோ அதுக்கும் டிரான்ஸ்போசான் தேவையில்லை. ஸோ டிரான்ஸ்போசான் எதுக்கு தேவை? ஜீன் சைலன்சிங்க்கு மட்டும்தான். ஒரு டிரான்ஸ்போசான் எங்கேருந்தோ வந்து குரோமோசோம்ல இருந்து வந்து வேற ஒரு ஜீனுக்கு நடுவுல அது வந்து இன்சர்ட் ஆயிருக்குன்னா அந்த ஜீனோட சீக்வன்ஸ் மாதிரி அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகாது ஒழுங்கா. ஸோ அப்ப ஜீன் சைலன்ஸ் ஆயிடுது. ஸோ அதுக்கு மட்டும்தான் டிரான்ஸ்போசான் தேவை. கிளியரா? இதோட ஆன்சர் 4மே புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சைலன்சிங், சீக்வன்சிங் எல்லாத்தோட அர்த்தம்? எஸ் மேம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? டிரான்ஸ்போசான்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே மேம், இப்போ வந்து ரெட் கலர் ஹேர் கலர் வந்து ஹைட் ஆயிடுச்சுன்னா சோ நெக்ஸ்ட் வேற வந்து எதுவா மேம் அந்த ஹேரோட கலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்? ஓ, அது வந்து டிபெண்ட்ஸ். நமக்கு வந்து டாமினன்ட், சோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து இப்போ நான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு க்ரூட் எக்ஸாம்பிள் தரேன். சோ டால் ஜீன், ஷார்ட் ஜீன், இப்போ மெண்டல் பண்ண மாதிரி டால் ஜீன் ஷார்ட் ஜீன் பண்றோம் இல்லையா? எஸ் மேம்.
அப்போ அதுல வந்து அவர் கண்டுபிடிச்சபடி டால் வந்து டாமினன்ட், ஷார்ட் வந்து ரெசசிவ் இல்லையா? சோ இப்போ அந்த டால் ஜீனுக்கு நடுவுல வந்து இப்போ டிரான்ஸ்போசான் இன்சர்ட் ஆகுது. அந்த டால் ஜீன் சைலன்ஸ் ஆயிடுதுன்னா அது பேசிக்கலி பாக்கி இருக்கிற இன்னொரு காப்பி. சோ இப்போ டி இருக்கு இல்லையா டால்ல, கேபிட்டல் டி வந்து டாமினன்ட், ஸ்மால் டி வந்து ரெசசிவ். சோ ரெண்டு காப்பி ஆஃப் தி ஜீனுமே டின்னு இருந்து டிரான்ஸ்போசான் ஒன்ன மட்டும் சப்ரஸ் பண்ணிதுன்னா இன்னொரு டி பெரிய கேபிட்டல் டியா இருந்தா டாமினன்ட்டா இருக்கும், அப்ப டாலா இருக்கும் இல்லையா? இன்னொரு டி ஸ்மாலா இருந்தா அப்போ அது ஸ்மாலா தான் இருக்கும் இல்லையா? சோ அது வந்து அந்த சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. ஓகே மேம். ஓகேவா? இப்போ வந்து அந்த ரெட் வந்து டாமினன்ட்டா இருந்தா அது சப்ரஸ் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் வந்து ரெசிசிவ் கேரக்டர் எக்ஸல் ஆகும். அது இன்னொரு குரோமோசோம்ல என்ன இருக்குங்கறத பொறுத்து இல்லையா? சோ டிரான்ஸ்போசான் இப்ப ரெண்டு குரோமோசோம்லயும் வந்து டிரான்ஸ்போசான் வந்து போய் அதே இடத்துல அதே ஜீன்ல அதே ஜீனை போய் சைலன்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல. எஸ் மேம். சோ அப்ப இன்னொரு குரோமோசோம்ல என்ன இருக்குங்கறத பொறுத்து இருக்கு இல்லையா? இந்த குரோமோசோம்ல இருக்கிற இந்த காப்பி சைலன்ஸ் எடுத்தனா இன்னொரு குரோமோசோம்ல என்ன காப்பி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. எஸ் மேம். சோ அத பொறுத்து தான் இருக்கும். எஸ் மேம். அக்கார்டிங் டு இந்த டிரான்ஸ்போர்ஜன்ஸ் மூலமா தான் நம்மளோட கேரக்டர் எல்லாமே வந்து வெளியாகுதா மேம்? எக்ஸல் ஆகுறது டாமினன்ட்டா ரெசிசிவா அந்த மாதிரி? இல்ல. சோ டிரான்ஸ்போசான்ங்கிறது என்னன்னா நம்ம இப்போ மோஸ்டா வந்து டிரான்ஸ்போசான்ஸ் வந்து ஜெனடிக் மெட்டீரியல்ல இருக்கும். பட் வந்து அது எப்ப பார்த்தாலும் அது வந்து ஜம்ப் பண்ணிட்டே இருக்குங்கிற. சோ பேசிக்கலி அது என்னன்னா குரோமோசோம்ல இருக்கிற ஒன் ஆஃப் த குரோமோசோம்ல அது எங்கேயோ இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் அது. அதால அந்த குரோமோசோம்குள்ள அதோட பொசிஷனை மாத்திட்டே இருக்க முடியும். ஓகேவா? சோ அது பேசிக்கலி ஒரு குரோமோசோம்ல ஒரு ரீஜன், அவ்வளவு பெரிய டிஎன்ஏல அது ஒரு ரீஜன். அதால அதோட பொசிஷனை மாத்திட்டே இருக்க முடியும். சோ அது வந்து அது இருக்குங்கிறதுனால அது எப்ப பார்த்தாலும் பொசிஷனை மாத்திட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகே. சோ அது வந்து அங்கேயே இருக்கலாம், அது இருக்கிற இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா பொசிஷனை மாத்தலாம். அது டிரான்ஸ்போசான் இருக்கு அப்படிங்கறதுனால வந்து அது இடத்த மாத்திட்டே இருக்கும். அது நமக்கு மியூட்டேஷன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே மேம். அது எப்படி மேம் அது சேஞ்ச் ஆகுறது இல்ல சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா? டெம்பரேச்சர்ல அந்த மாதிரி ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்? Oh, that's a very good question actually. So டிரான்ஸ்போசான்ஸ் வந்து ஸோ நம்ம இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்மளோட ஸோ டிரான்ஸ்போசான்ஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம யூகேரியோட்ஸ்ல அதுக்கு வந்து ரெட்ரோ டிரான்ஸ்போசான்ஸ்னு ஒன்று இருக்கு அண்ட் டிஎன்ஏ டிரான்ஸ்போசான்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ரெட்ரோ டிரான்ஸ்போசான்ஸ்ங்கிறது என்னன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபர்ஸ்ட் வந்து அது ஜீனோம்ல இருக்கிறப்ப அது டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரைப் ஆயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆர்என்ஏ வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி டிஎன்ஏ வருது. அப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து எங்கேயான ஒரு நியூ பொசிஷன்ல போய் இன்சர்ட் பண்ணிக்கும். ஓகே மேம். சோ இப்போ அதாவது இப்போ ரெட்ரோ டிரான்ஸ்போசான்ங்கிறது என்னன்னா இப்போ ரெட்ரோ வைரஸ் இருக்கு இல்லையா, ஹெச்ஐவி. சோ ஹெச்ஐவில வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இருக்கு இல்லையா? சோ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் வந்து என்ன பண்ணும், பேசிக்கலி ஆர்என்ஏவை டிஎன்ஏவா மாத்தும். அதே மாதிரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து இப்போ இந்த டிரான்ஸ்போசான் இருக்கு இல்லையா? சோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம ஜீனோம்ல எங்கேயோ ஒரு டிரான்ஸ்போசான் இருக்கு, ரெட்ரோ டிரான்ஸ்போசான். அந்த ரெட்ரோ டிரான்ஸ்போசான்ல ஒரு போர்ஷனே வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் கோட் பண்ணும் புரோட்டீன். சோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து இப்போ இந்த டிரான்ஸ்போசான் ஆர்என்ஏ அப்புறம் டிஎன்ஏவா மாத்திரும். அது எங்கேயான போய் இன்சர்ட் பண்ணிக்கும். சோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெட்ரோ வைரஸ் மாதிரி அது நடுவில் எங்கேயான போய் இன்சர்ட் பண்ணிக்கும்.
இன்னொரு டைப் ஆஃப் டிரான்ஸ்போசான் டிஎன்ஏ டிரான்ஸ்போசான். ஸோ இதுக்கு டிரான்ஸ்போசேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. நம்ம யூகேரியோட்டிக் செல்ஸ்லயே அது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டிரான்ஸ்போசேஸ் வந்து டிஎன்ஏ அதை வந்து டைரக்டாவே வந்து டிரான்ஸ்போசிஷன் கேரக்டரைஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி எப்போ எந்த டிரான்ஸ்போசான் வருது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் ஒரு செல்லுலயும் லைக் தி மைக்ரோ என்விரான்மெண்ட் ஆஃப் த செல். ஓகே மேம். டிஎன் இப்போ சில டைம் டிரான்ஸ்போசான் வந்து ஜஸ்ட் லைக் இப்ப நமக்கு நார்மலா டிஎன்ஏ சிந்தசிஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன்லாம் நடக்கிறப்போ டிரான்ஸ்போசான் ஜீன்ஸும் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆயின்னு டிரான்ஸ்லேட் ஆயின்னு இருக்கும், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸும் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட்ஸ் அங்கங்க டிஎன்ஏல இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கும் டியூரிங் த ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் நம்மளோட நார்மல் செல் டிவிஷன். அப்போ வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும் இல்லையா? ஸோ அப்பவே வந்து டிரான்ஸ்போசான்ஸ் வந்து அதோட ஃபங்க்ஷனை பண்ணும். அண்ட் நிறைய இடத்துல அதுக்குன்னு ஒரு வந்து இப்போ இந்த டெம்பரேச்சர்ல பண்ணணும், இந்த ப்ரெஷர்ல பண்ணணும், அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இல்லை. ஸோ இப்போ நமக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, அப்பவே இந்த டிரான்ஸ்போசானும் பார்ட் ஆஃப் டிஎன்ஏ இல்லையா? ஸோ அப்படியே அது ரெப்ளிகேட் ஆகும், அப்படியே வந்து அது டிரான்ஸ்கிரைப் ஆகும், அப்படியே வந்து அந்த டிரான்ஸ்கிரைப் ஆன ஆர்என்ஏ டிஎன்ஏவா திருப்பி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலமா ஆகும், எங்கேயானு போய் இன்சர்ட் ஆயிக்கும். ஸோ இது நடக்கும் அப்படியே. ஓகே மேம். ஸோ ஜெனட்டிக் சில டைம் சில டைம் வந்து அது எந்த ஜீனுக்கு நடுவில் போய் அது பாட்டுக்கு இன்சர்ட் ஆயிக்கிறதுங்கிறத பொறுத்து சில டைம் ஜெனட்டிக் ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்கும், சில டைம் மியூட்டேஷன்ஸ் இருக்கும். அது வந்து ஏதாவது ஒரு டிசீஸோ இல்ல சம்திங் ரொம்ப ரேர் இன்ஸ்டன்சஸ்ல. ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈஸ்ட் இருக்கு இல்லையா? எஸ் மேம். ஸோ ஈஸ்ட்ல வந்து ஸ்டடீஸ் பண்ணும்போது ஒன்ஸ் எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போசான் வந்து எங்கேயான போய் இன்சர்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லா எங்க. ஸோ இப்போ நம்ம ரெகுலரா செல் டிவைட் ஆகுது, ரெகுலரா செல் டிவைட் அப்போ டிரான்ஸ்போசான்ஸும் வந்து இதுவாகுது. ஆனா எல்லா டைமும் டிரான்ஸ்போசானால சக்சஸ்ஃபுல்லா, ஸோ இட்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். அது எல்லா டைமும் வந்து அது இன்சர்ட் ஆக ட்ரை பண்றப்பதான் அது கரெக்டா போய் இன்சர்ட் ஆயிடாது. அது ஒரு இட்ஸ் ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர். அது சில டைம் கரெக்டா போய் இன்சர்ட் ஆகும், சில டைம் போகாது. ஸோ அப்போ வந்து ஈஸ்ட்ல ஃபார் இன்ஸ்டன்ஸ் எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் அது வந்து கரெக்டா இன்சர்ட் ஆயிக்கிறது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து அட்லீஸ்ட் ஈஸ்ட்ல காமன் நம்ம சக்ரோமைசிஸ் ஈஸ்ட்ல வந்து எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் மாதிரி இட் மைட் அது இன்சர்ட் ஆகிற பொசிஷன் இஸ் ஆக்சுவலி கரெக்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா அது வந்து டிரான்ஸ்லோகேட் ஆயிருது. ஓகே மேம். ஸோ அதான் கம்ப்ளீட்டா வந்து அது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். சில டைம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், சில டைம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. சக்சஸ்ஃபுல்லா இருந்து ஏதாவது ஒரு ஜீன் அது சைலன்ஸ் பண்ணிடுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூட்டேஷன் காஸ் பண்ணிடுது அப்படின்னா நமக்கு டிசீஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே மேம். ஓகேவா? ஸோ அதுதான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து அதுக்கு டெம்பரேச்சர், ப்ரெஷர் அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அது மேபி ஆர் மே நாட் பி. நமக்கு வந்து அவ்வளோ டீடைல்ஸ் வந்து people are still working on researching. Okay ma'am. Yes ma'am. Thank you ma'am. Sure. Any where are questions? No ma'am, clear ma'am. Okay. So again, match list 1 with list 2. Metacentric chromosome. So metacentric chromosome na enadhu? Middle metaphase இல்லையா? So metacentric chromosome வந்து சென்ட்ரோமியர் வந்து ரெண்டு மிடில்ல இருக்கும். So ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டு சைடு ஆஃப் த சென்ட்ரோமியர்லயும் ஈக்குவலா இருக்கும். ஆப்ஷன் 3. ஆக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் அப்படின்னா என்னது? somebody
ஆக்ரோசென்ட்ரிக்ங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்போசிட். ஏதாவது ஒரு எண்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும், இன்னொரு எண்டு நிறைய லாங்கா இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரோமியர். சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக்னா கரெக்டா மிடில்ல இருக்கும். அப்ப சப்மெட்டாசென்ட்ரிக்னா கொஞ்சம் மிடிலுக்கு பொசிஷன் மாறி ஸ்லைட்டா பொசிஷன் மாறி இருக்கும். ஸோ இப்போ வந்து A3 C4 அது என்ன ஆப்ஷன் இருக்கு? A3ங்கிறது இங்க ஒண்ணுதான் இருக்கு. ஸோ இதுதான் ஆப்ஷன் 4 தான். ஸோ ஆக்ரோசென்ட்ரிக்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு சென்ட்ரோமியர் ஒரு எண்டுக்கு க்ளோஸா இருக்கும். ஸோ இன்னொரு குரோமோசோம் ரெண்டு சைடு ஆஃப் த சென்ட்ரோமியர்லயும் ஒரு சைடு பெருசா இருக்கும், இன்னொரு சைடு குட்டியா இருக்கும். டீலோசென்ட்ரிக் அப்படிங்கிறது டீலோனா எண்ட் டெர்மினல். ஸோ சென்ட்ரோமியர் ஒரு டெர்மினல்ல தான் இருக்கும். அப்ப குரோமோசோம் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரெச் தான் இருக்கும். கிளியரா? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். Okay. So match the plant with the different kind of life cycle. Spirogyra. So Spirogyra, what is it? Diploid sporophyta, vascular planta, illa haploida, illa diploid sporophyte with reduced. So again, இதுவும் மேட்ச் த சப்போஸ் நமக்கு வந்து இது தெரியும் அப்படின்னா கடகடன்னு பண்ணலாம். ஸோ தெரியாது அப்படின்னா அகெயின் லுக் அட் தி கரெக்டா என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. இப்போ மெஜாரிட்டி இப்போ 2 இதுல A2 கொடுத்துருக்கா. ஸோ அப்போ அதை செக் பண்ணலாம். ஸோ ஸ்பைரோகைராங்கிறது என்னது பேசிக்கலி? ஆல்கே. ஸோ ஸ்பைரோகைரா வந்து ஆல்கே. ஸோ ஆல்கே வந்து ஹாப்லா இல்லையா? So haplonic lifestyle. So option 2 இல்லையா? அப்போ அதுல வந்து ஸ்பைரோகைரா 2. ஸோ அப்ப வந்து இந்த 2 ஆப்ஷனும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். A2 வந்து இங்க 2 தான் இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்ப நெக்ஸ்ட் B3 B4 பார்க்கலாம் இல்லையா? ஸோ ஃபன் dominant diploid sporophyte with reduced gametophyte called prothallus or haploid gametophyte with partial dependent multicellular sporophyte. So fernல இப்போ இது ரெண்டுத்துல எது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா basically we can choose. ஓகேவா? So fern வந்து again diploid sporophyte lifestyle தான் dominant இல்லையா? Yes ma'am. So fern வந்து predominantly a diploid sporophyte and reduced gametophyte, அதுக்கு தான் prothallus இருக்கு. So நம்ம வந்து A2 B3. So option 1. Clear? Yes ma'am. Okay. So next, which of the following occurs due to the presence of autosomal linked dominant trait? So autosome அப்படிங்கிறது என்னது? ஆட்டோசோம்ங்கிறது நம்ம நார்மல் 22 pairs of chromosome. So the 23rd pair is the sex chromosome XY இல்லையா? So the 22 pairs of chromosomes, the other 22 pairs of chromosomes are the autosomes. So ஹீமோஃபீலியாங்கிறது என்னது? ஹீமோஃபீலியா வந்து எக்ஸ் குரோமோசோம் லிங்க்டு டிசார்டர். அது வந்து இட்ஸ் நாட் அன் ஆட்டோசோம் லிங்க்டு டிசார்டர். அகெயின் பீட்டா தாலசீமியா. பீட்டா தாலசீமியாங்கிறது ரெசசிவ் டிசார்டர். அதாவது ரெண்டு காப்பீஸ் ஆஃப் தி ஆட்டோசோம்லயுமே வந்து அது வேணும், அந்த டெஃபிஷியன்சி வேணும். ஸோ அதுதான் பீட்டா தாலசீமியா. இவங்க கேட்கறது ஆட்டோசோம் லிங்க்டு டாமினன்ட். சிக்கல் செல் அனீமியா அகெயின் அதுக்கு 2 காப்பீஸ் வேணும். யூ கேன் பி அ கேரியர் ஆஃப் சிக்கல் செல் அனீமியா. ஸோ வந்து 2 காப்பி ஆஃப் அந்த டெஃபிஷியன்சி இருந்தால் தான் வந்து சிக்கல் செல் அனீமியா வரும். ஸோ இது ரெண்டுமே ஆட்டோசோம், பட் இது ரெண்டுமே ரெசசிவ். ஹீமோஃபீலியா வந்து செக்ஸ் குரோமோசோம், அது வந்து ஆட்டோசோமே கிடையாது. ஸோ பாக்கி இருக்கிறது மயோட்டானிக் டிஸ்ட்ரோஃபி மட்டும்தான். ஸோ அதுதான் இட்ஸ் அன் ஆட்டோசோமல் டாமினன்ட் டிசார்டர். கிளியரா? Yes ma'am. Okay.
The anatomy of springwood shows some peculiar features. Identify the correct set of statements about springwood. So, correct set of statements. So, again, இப்போ நமக்கு தெரியலன்னு அசியூம் பண்ணி ஆன்சர் பார்க்கலாம். மூணுத்துல சோ ஏ மேம் எஸ் ஆனுவல் ரிங்க பத்தி தானே மேம் சொல்றாங்க. ஸ்ப்ரிங்வுட் ஓகே யா ஜெனரலி ஸ்ப்ரிங்வுட்டோட அனாட்டமி இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆனுவல் ரிங் பட் ஜஸ்ட் அதோட அனாட்டமியை பத்தி எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து ஆனுவல் ரிங் பத்தி இல்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. பாக்கி எல்லாம் இன் ஜெனரல் அபவுட் த ஸ்ப்ரிங்வுட் இல்லையா? எஸ் மேம். சோ எல்லா அத ஜெனரலா அத பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேம் ஆப்ஷன் 1 மேம். யா ஆப்ஷன் 1 தான் கரெக்ட். பட் வந்து சோ இப்போ ஸ்ப்ரிங்வுட் இப்போ நமக்கு சப்போஸ் இது தெரியல நமக்கு கொஞ்சம் எல்லாமே நமக்கு ஷியூரா இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி we could இது மூணுத்துல ஏ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது மூணுத்துல ஏ இருக்கு இது மூணுத்துலயும் சோ டி வந்து நாலுத்துலயுமே இருக்கு. சோ டி நம்ம படிக்கவே வேணாம். கிளியரா? ஏன்னா டி நாலுத்துலயுமே இருக்கு. சோ டி கரெக்டா தான் இருக்கணும். எஸ் மேம். ஓகே இல்லையா? சோ இப்போ இது மூணுத்துல இ இருக்கு. இ வேணா படிக்கலாம். சோ ஸ்ப்ரிங்வுட் ஹாஸ் லோவர் டென்சிட்டி. இது கரெக்டா தப்பா? இது ஒரு பாசிபிள் வே. சோ சப்போஸ் நமக்கு இ அதுவும் தெரியல. சோ நம்ம வந்து we can look at A. It's also called as early wood. Springwood வந்து it is called as early wood. And in the case la வந்து it does have lower density. Yes ma'am. So yes ஸ்ப்ரிங் சீசன்ல தான் மேம் அதிகமா அது வெசல்ஸையும் ட்ரக்கேஜையும் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ வந்து இங்க என்ன கொடுத்திருக்காது xylem elements with narrow vessels னு கொடுத்திருக்கு இல்லையா? எஸ் மேம். சோ அப்ப வந்து நமக்கு பி தேவையில்லை மேம். வைட் லூமிங் தான வைட் வெசல்ஸ் தான மேம்? வைட் சாரி ஆமா வைட் வெசல் ஆமா. சோ அப்ப வந்து நமக்கு இது வந்து ட்ரூ இல்ல இல்லையா? எஸ் மேம். சோ அப்ப வந்து பி இல்லாத ஆப்ஷன் எது? நம்பர் 1. கிளியரா? எஸ் மேம். ஓகே. சோ அதான் இந்த மாதிரி क्वेश्चंस வந்து அப்ரோச் பண்றதுக்கு நம்ம வந்து சப்போஸ் நமக்கு எனக்கு சுத்தமா தெரியாது அப்படின்னா வந்து ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு ஆப்ஷன்ஸ்ல வந்து எப்படி அதை நம்ம வந்து எந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு அப்ரோச் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இப்ப சொன்ன மாதிரி இப்ப இது ஒயிட் வெசல்ஸ் நமக்கு ஒயிட் வெசல்ஸ் ஷூரா தெரியும். இங்க நேரோ வெசல்ஸ் இருக்கு. அப்ப இது கண்டிப்பா தப்பு. சோ எந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்புன்னு நமக்கு தெரியுமா? இல்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா கரெக்ட்னு நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி மிச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கலாம். இப்போ நமக்கு பி கண்டிப்பா தப்புன்னு தெரியும். சோ இது ரெண்டுத்தை ரிமூவ் பண்ணலாம். சோ அந்த மாதிரி கிளியரா? சோ இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிற இடத்துலனா நம்ம எவ்வளவு மினிமலா படிச்சுட்டு நம்மளால எவ்வளவு எஃபிஷியன்டா பண்ண முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே ஓகே மேம். ஓகே. So which part of the fruit labeled in the given figure makes it a false fruit? So B endocarp, D seed, C thalamus and A mesocarp. False fruit na enadhu? So false fruit engiradhu it develops from other parts of the fruit and not the seed இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 2 தலாமஸ்ல இருந்து டெவலப் ஆகுது பிகாஸ் இட்ஸ் a floral part. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் சீட்ல இருந்து டெவலப் ஆகிற இது இல்லை. ஸோ அதனால சி தலாமஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
ஓகே மேம். ஸோ இது அதாவது இந்த திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஃப்ரூட் அந்த ஃபிகர் தான் கொடுத்துருக்கான். பட் ஏன் அது ஃபால்ஸ் ஃப்ரூட்டுங்கிறான்? ஸோ தலாமஸ்லேருந்து அது டெவலப் ஆகுது, அதனால இட்ஸ் அ ஃபால்ஸ் ஃப்ரூட். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், in the following palindromic based sequences of DNA, which one can be cut easily by particular restriction enzyme? So palindromic sequences எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு? நோ மேம். ஸோ palindromic sequenceனா ஒரு சீக்வன்ஸ் வந்து 5, அதாவது 5' to 3' 3' to 5' இருக்கு இல்லையா, ரெண்டுமே அது ரெண்டு டைரக்ஷன்ல இருந்து ஒரே மாதிரி இருக்கும் palindromic sequenceனா. சோ இப்போ நம்பர் 1 பாருங்க, GAATTC இருக்கு இல்லையா. சோ இப்போ வந்து இதுக்கு 3' to 5' சீக்வென்ஸ் என்னது? Gக்கு வந்து C, AAக்கு வந்து TT, TTக்கு வந்து AA, அப்புறம் இந்த Cக்கு வந்து G இல்லையா, அதோட காம்ப்ளிமெண்ட். சோ இங்க இருக்கு பார்த்தீங்களா, 3' to 5' வந்து CTT AAG இருக்கு. மேம் அதோட ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்துருங்களா மேம்? ரிவர்ஸ் ஆர்டர்ல, அதாவது ஃப்ரண்ட் டைரக்ஷன்ல இருந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருந்து ஒரே மாதிரி இருக்கிறது தான் பாலிண்ட்ரோம். எஸ் மேம். ஆன்டி பேரலலா வந்துக்குது மேம். ஆன்டி பேரலல், எக்ஸாக்ட்லி. சோ இந்த மாதிரி சீக்வென்ஸ் தான் வந்து பாலிண்ட்ரோம். சோ இந்த கேஸ்ல நீங்க மிச்சம் மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் கிடையாது, இது ஒண்ணுதான் பாலிண்ட்ரோம். சோ நம்ம ஈஸியா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. So 147. While explaining interspecific interaction of population, plus sign is assigned for beneficial interaction, minus sign is assigned for detrimental, and 0 for a neutral interaction. அதாவது பாப்புலேஷன், ஒரு பாப்புலேஷனுக்குள்ள எப்படி இன்டராக்ஷன் நடக்குதுங்கிறத டினோட் பண்றாங்க. பிளஸ்னா பெனிஃபிஷியலா இருக்கணும், நெகட்டிவ்னா டெட்ரிமெண்டலா இருக்கணும், ஜீரோனா ஒன்னு நியூட்ரல், ஒரு எஃபெக்டும் இருக்கக்கூடாது. Which one of the following interactions can be assigned plus for one specifies and minus for another specifies ன்னு கொடுத்திருக்கான். I think what he means is species. அது வந்து ஸ்பெல்லிங் டைப்போ. So அதாவது which one of the followings can be plus for one and minus for another? அதாவது ஒரு ஸ்பீசிஸ்க்கு பெனிஃபிஷியலாவும் இன்னொரு ஸ்பீசிஸுக்கும் நெகட்டிவாகவும் இருக்கிற இன்டராக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ காம்படிஷன்ங்கிறது என்னது? ரெண்டு ஸ்பீசிஸ் காம்பீட் பண்ணுது இல்லையா. ஸோ எந்த ஸ்பீசிஸ், அதாவது இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து ப்ரிடேஷன் இருக்கு. ஸோ சிம்பிளா ப்ரிடேஷன் சொல்லிடலாம், ஏன்னா ஒரு ஸ்பீசிஸ்க்கு ப்ரிடேட்டருக்கு பெனிஃபிஷியல், ப்ரேக்கு நாட் பெனிஃபிஷியல். ஸோ பிளஸ் மைனஸ்ன்னு சொல்லலாம். பட் ஜஸ்ட் டு கிவ் யூ அதர் இன்டராக்ஷன்ஸ் பத்தி. ஸோ கமென்சாலிசம் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு மைக்ரோபயோட்டா இருக்கு நம்ம பாடியில, அது வந்து கமென்சால் மைக்ரோபயோட்டா அப்படின்னு, அதாவது நமக்கும் பிளஸ் அதுக்கும் பிளஸ், அந்த மாதிரி ரிலேஷன் வந்து கமென்சாலிசம்னு பேரு. கிளியரா? எஸ் மேம். பிரிடேஷன் வந்து இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிரிடேஷன், ஏன்னா பிரிடேஷன்ல வந்து பிரிடேட்டருக்கு பெனிஃபிஷியல், பிரேக்கு நாட் பெனிஃபிஷியல். ஓகேவா? அமென்சாலிசம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்பீஷிஸ் வந்து ஒரு ஸ்பீஷிஸ்க்கு எஃபெக்ட் இருக்காது, இன்னொரு ஸ்பீஷிஸ் வந்து நெகட்டிவா எஃபெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து அமென்சாலிசம்னு பேரு. ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட், நம்ம ஆன்டிபயோட்டிக்ல ட்ரீட் பண்றோம்னா வாட் எவர் நம்ம ட்ரீட் பண்ற ஸ்பீஷிஸ் வந்து டை ஆகுது, பட் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ற, இப்போ ஸோ சம் ஃபங்கை ப்ரொடியூசஸ் ஆன்டிபயோட்டிக் அண்ட் அது வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுது, பட் அந்த ஃபங்கைக்கு ஒன்றும் ஆல, அதுக்கு பெனிஃபிஷியலும் கிடையாது, எதுவும் கிடையாது, அது பாட்டுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிலேஷன் வந்து அமென்சாலிசம். ஓகேவா? ஓகே மேம்.
அதே மாதிரி காம்படிஷன் நமக்கு தெரியும், டூ ஸ்பீசிஸ் ஆர் கம்பீட்டிங் ஃபார் த சேம் செட் ஆஃப் ரிசோர்சஸ். அது வந்து எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ரெண்டுத்துக்கும் பிளஸ் ரெண்டுத்துக்கும் மைனஸ் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் டிபெண்டிங் ஆன் த இது. ஸோ இப்போ பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரெடேஷன் மட்டும்தான். ஸோ அதுதான் கிளியரா? எஸ் மேம். பிரெடேட்டருக்கு பிளஸ் பிரேக்கு வந்து மைனஸா மேம்? ஆமா. ஓகேங்க மேம். So which one of the following will accelerate phosphorus cycle? Volcanic activity, weathering of rocks, rainfall and storms, burning of fossil fuel. So இங்க வந்து burning of fossil fuelsக்கும் வந்து phosphorus cycle predominant affect ஆகாது. Again between இந்த மூணு இதுல வந்து phosphorus வந்து generally sediment ரிலேட்டட் இது. ஸோ வெதரிங் ஆஃப் ராக்ஸ் மூலமா தான் வந்து ஃபாஸ்பரஸ் வேணா வந்து எர்த்தோட கிரஸ்ட்ல தான் மெஜாரிட்டியா இருக்கு இல்லையா ஃபாஸ்பரஸ். ஸோ வெதரிங் ஆஃப் ராக்ஸ்க்கு தான் வந்து ஃபாஸ்பரஸ் சைக்கிள் எஃபெக்ட் ஆகும். இது கிளியரா மேம்? இன்னும் ஒன் டைம் சொல்லுங்க மேம். ஸோ ஃபாஸ்பரஸ் சைக்கிள், ஃபாஸ்பரஸ் வந்து எர்த்தோட கிரஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஓகே மேம். அந்த நம்ம டாமினன்ட் பூல் ஆஃப் ஃபாஸ்பரஸ் வந்து எர்த்தோட கிரஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அந்த கிரஸ்ட்ல வந்து அந்த ராக்ஸ் அது வெதரிங்னா வந்து ஸ்லோ, என்ன சொல்றது, அது தமிழ்ல சொல்லணும்னா ஒரு மாதிரி பிரேக் டவுன் வச்சுக்கலாம். ஸோ பிரேக் டவுன் ஆஃப் ராக்ஸ். ஸோ எர்த்தோட கிரஸ்ட்ல ராக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பேசிக்கலி அதுல வந்து ரிசர்வாயர் ஆஃப் பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ அப்ப அது பிரேக் டவுன் ஆகும்போதுதான் பாஸ்பரஸ் சைக்கிள் வந்து இது வருது இல்லையா. ஸோ அதனால வெதரிங் ஆஃப் ராக்ஸ் தான் வந்து பாஸ்பரஸ் சைக்கிள் இது பண்ணும், ஆக்சிலரேட் பண்ணும். ஓகே மேம். ஓகே. ஸோ யா, வெதரிங்கிறது வந்து என்னன்னா பேசிக்கலி அதான் பிரேக் டவுன். அது வந்து கிளைமேட்டோ இல்ல எனி ஃபேக்டர் அதனால பிரேக் டவுன் ஆகலாம். ஓகேவா? ஸோ அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வருது. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அசர்ஷன் ரீசனிங்கிறது என்னன்னா, அசர்ஷன்ங்கிறது இட்ஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ரீசன் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரீசன் கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஸோ என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்? அசர்ஷன், ரீசன் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்ட் அந்த மாதிரி இருக்கலாம், இல்ல ரெண்டுமே கரெக்டா இருக்கலாம். இப்போ ரெண்டுமே கரெக்டா இருந்தா என்ன பாசிபிலிட்டி இருக்கு? ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் இந்த 4 ஆப்ஷன்ஸும். அதாவது அசர்ஷன், ரீசன் ரெண்டுமே கரெக்ட், பட் ரீசன் வந்து அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணல. மேம் அசார்ட்டட்னா என்ன மேம்? அசர்ஷன் யூ மீன்? சோ அசர்ஷன்ங்கிறது அதான் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்க இது ஃபேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அசர்ஷன் இல்ல மேம், அசார்ட்டட். ஓ அசார்ட்டடா? அசார்ட்டட் இஸ் ஒரு நிமிஷம் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். அதாவது கொஞ்சம் லைக் சிம்பிளர் டேர்ம்னா வந்து லைக் வேரியஸ் திங்ஸ் புட் டுகெதர், மிக்சர் அந்த மாதிரி. லைக் இப்போ அசார்ட்டட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அசார்ட்டட் ஃபுட்னா லைக் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு, மிக்சர் ஆஃப் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கு. அசார்ட்டட் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரேண்டமா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம். கொஞ்சம் புரியுதா? மிக்ஸ்டு லைக் கொஞ்சம் வேரியன்ட். மேம் இல்ல மிக்ஸ் பண்றதுன்னா குரோமோசோம்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க மேம். இந்த இடத்துல அசார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? எஸ் மேம்.
ஸோ அசார்ட்மெண்ட்டுங்கிறது அதான் சிமிலர் தான். அசார்ட்மெண்ட்டுங்கிறது அசார்டட் மாதிரி தான். ஸோ இங்க என்ன சொல்றான், மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் டஸ் நாட் ஹோல்ட் குட் ஃபார் த ஜீன்ஸ் தட் ஆர் லொகேட்டட். ஜீன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பேசிக்கலி ஜீன்ஸ் குரோமோசோம்ல இருக்கிற ஜீன்ஸ் வந்து எந்த குரோமோசோம்க்கு இப்ப மயோசிஸ்ல கிராசிங் ஓவர்லாம் நடக்குது இல்லையா? எஸ் மேம். அது ரிலேட்டடா. ஸோ இப்போ வந்து ஜீன்ஸ் ஒரு 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 குரூப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த குரூப் ஆஃப் ஜீன்ஸ் எப்படி வருதுங்கிறது, எப்படி அசைன் ஆகுது அப்படிங்கிறது வந்து டஸ் நாட் ஸோ இப்போ மெண்டல் ஸோ இப்போ வந்து இப்போ டிடி டால் அண்ட் ஷார்ட் ஜீன் இருக்கு, டி அண்ட் ஸ்மால் டி இருக்கு. அதே மாதிரி வேற வேற கிரீன் கலர் ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஜி அண்ட் ஸ்மால் ஜி வந்து கிரீன் இல்ல வேற தானே வச்சுக்கோங்களேன். ஸோ அசார்ட்மெண்ட்னா இந்த ரெண்டு ஜீனும் தனித்தனியா லைக் 4 பாசிபிலிட்டி வரும். ஸ்மால் டி ஸ்மால் ஜி ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் ஜி ஆர் 4 பாசிபிலிட்டி வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே அசார்ட்மெண்ட், ரேண்டம் அலோகேஷன். கிளியரா? எஸ் மேம். அதாவது இந்த ஜீன்ஸ் வந்து அலோகேட் ஆகுது பத்தி சொல்றான். குரோமோசோம்ல 2 காப்பீஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கு. மியோசிஸ்ல வந்து 2 செக்ரிகேட் ஆகுது. எந்த ஜீன் எந்த குரோமோசோம்க்கு ரேண்டம், இந்த குரோமோசோம்ல ஒரு ரேண்டம் செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும், இந்த குரோமோசோம்ல ஒரு ரேண்டம் செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கும். அந்த அசார்ட்மெண்ட் அத பத்தி சொல்றான். புரியுதா? புரியுதுங்க மேம். ஓகே. So Mendel's law, இந்த assertion என்ன சொல்றா, Mendel's law of independent assortment does not hold good for the genes that are located closely on the same chromosome. அதாவது மெண்டல்ஸ் லா என்ன சொல்றாரு, மெண்டல் வந்து இந்த 2 ஜீன்ஸ் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லால என்ன சொல்றாரு அவர், பேசிக்கலி 2 ஜீன்ஸ் வந்து இண்டிபெண்டா ரெண்டு ஜீன்ஸோட செக்ரிகேஷன் between 2 copies of the chromosome, 2 copies of the 2 cells is independent of one another. அதாவது ஒரு ஜீன் செக்ரிகேட் ஆறதும் இன்னொரு ஜீன் செக்ரிகேட் ஆறதும் totally different, they are not related. இது பாட்டுக்கு இது இண்டிபெண்டா இதுவாகும், அது வேற ஜீன் பாட்டுக்கு இண்டிபெண்டா செக்ரிகேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்டா தப்பாங்கிறது தான் சொல்றாங்க. அந்த இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் டஸ் நாட் ஹோல்ட் குட் அப்படின்னு, டஸ் நாட் ஹோல்ட் குட்னா ராங் ஆர் நாட் ட்ரூ ஃபார் த ஜீன்ஸ் தட் ஆர் லொகேட்டட் க்ளோஸ்லி ஆன் த சேம் குரோமோசோம். ஸோ அதாவது ஒரு குரோமோசோம்ல 2 ஜீன் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னா மெண்டல் சொல்ற மாதிரி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் நடக்காது, அது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க, க்ளோஸ்லி லொகேட்டட் குரோமோசோம்ஸ் அசார்ட்டட் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ இப்போ இங்க என்ன சொல்றான், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் டஸ் நாட் ஹோல்ட் குட், அதாவது நாட் ட்ரூ ஃபார் ஜீன்ஸ் தட் ஆர் க்ளோஸ்லி லொகேட்டட். ஆனா இங்க என்ன சொல்றான், க்ளோஸ்லி லொகேட்டட் ஜீன்ஸ் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரடிக்டரியா இருக்கு. இது ட்ரூவா இருந்தா இது கண்டிப்பா ட்ரூவா இருக்காது, இது ட்ரூவா இருந்தா இது ட்ரூவா இருக்காது. கரெக்டா? ஏன்னா இது டஸ் நாட் ஹோல்ட் குட்ங்கிறான், ஆனா இங்க வந்து அசார்ட் இண்டிபெண்டன்ட்லிங்கிறான். இது புரியுதா இந்த லாஜிக்? எஸ் மேம், புரியுதுங்க மேம். சோ அப்ப இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ட்ரூவா இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இது ரெண்டும் ஒன்னு கான்ட்ரடிக்ட் பண்ணிக்குது. சோ இப்ப இதுல எது ட்ரூ அப்படிங்கறது தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். சோ ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 4 ரெண்டுமே வராது. சோ ஆப்ஷன் 2 இல்ல ஆப்ஷன் 3 தான் வரும், ஏன்னா ஏதாவது ஒண்ணுதான் கரெக்ட்டுங்க. சோ ஆப்ஷன் 2 தான் ஏ. சோ இப்ப ஏன் ஆப்ஷன் 2 அப்படின்னா, 2 ஜீன் ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னா மயோசிஸ்ல கிராசிங் ஓவர் ஆகும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஜீன், இந்த 2 ஜீனும் கோயிங் டுகெதர் இஸ் மோர். ஓகேவா? கிராசிங் ஓவர் நமக்கு எங்க நடக்குதோ, கிராசிங் ஓவர் நடக்கிறதுங்கிறதுனால ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஜீன்ஸ் வந்து மோர் லைக்லி டு கோ டுகெதர் தென் ரொம்ப தள்ளி இருக்கிற ஜீன்ஸ்.
ஸோ அதனால மெண்டல் சொல்ற மாதிரி எல்லா ஜீன்ஸும் க்ளோஸா இருக்கிற ஜீன்ஸ்க்கு பர்டிகுலர்லி இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அது பாட்டுக்கு தனியா இது பாட்டுக்கு தனியான்னு செக்ரிகேட் ஆகாது. ஸோ அசர்ஷன் வந்து கரெக்ட் இவங்க சொல்றது, ரீசன் வந்து தப்பு. தே டோ நாட் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி, அது ரெண்டுமே டிபெண்டா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். எல்லாருக்கும் கிளியரா கான்செப்ட் இது? எஸ் மேம். Okay. Next. So, if a geneticist uses the blind approach for sequencing the whole genome of an organism, followed by assignment of function to different segment, the methodology adopted by him is called A. Gene mapping, express sequence tags, bioinformatics, sequence annotation. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டெர்மினாலஜி வந்து இந்த கேஸ்ல வந்து சீக்வென்ஸ் அனோட்டேஷன் தான் வந்து கரெக்ட். சீக்வென்ஸ் அனோட்டேஷன்ங்கிறது என்னன்னா மொத்த ஜீனோமையும் சீக்வென்ஸ் பண்ணிட்டு ஒரு அப்புறமா எல்லாத்தையும் மொத்தமா அதாவது மொத்தமா சீக்வென்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எல்லா வேரியஸ் ரீஜன்ஸுக்கு அதோட ஃபங்க்ஷன் அசைன் பண்றது தான் அனோட்டேஷன். ஸோ இதுக்கு கொஞ்சம் தியரிட்டிக்கல் இதுதான் இது. ஸோ சீக்வென்ஸ் அனோட்டேஷன் இந்த டேர்ம் தெரிஞ்சுக்கோங்க. கிளியரா மேம்? பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ன மேம்? பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது ஒரு ஃபீல்டு. அதாவது இப்போ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ரிசர்ச் ஏரியா. கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் டூல்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டூல்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டேஷனலா ஒர்க் பண்றது. அது பயாலஜிக்கல் டாபிக்ஸ்ல இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஜீனை சீக்வென்ஸ் பண்றோம், இல்ல லார்ஜ் டேட்டா செட்ஸ் அனலைஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜிக்கல் ரிசர்ச்ல, பயாலஜிக்கல் டேட்டால இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பண்றது தான் அந்த ஃபீல்டுக்கு பேரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோடெக்னாலஜி நமக்கு தெரியும் இல்லையா, ஜெனடிக் இன்ஜினியரிங் வந்து ஒரு ஃபீல்டு இல்லையா, அது மாதிரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது ஒரு ஃபீல்டு. இன்ஃபர்மேட்டிக்ஸ் டூல்ஸ், சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அந்த டெக்னாலஜி வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் கொஸ்டின்ஸ், பயாலஜிக்கல் ரிசர்ச்காக நம்ம வந்து இன்ஃபர்மேட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் நிறைய வந்து யூஸ் பண்றோம். அந்த ஃபீல்டு பேரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வில் கோ டு ஜூவாலஜி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ எப்போதுமே நான் வந்து நமக்கு வந்து ஃபேக்சுவல் இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா பாட்னில. ஸோ நான் என்ன சொல்லுவேன், ஃபேக்சுவலா நமக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஃபேக்சுவலா அந்த 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 ஃபேக்ட் அந்த கொஸ்டின்ல அட்ரஸ் பண்ற டைரக்ட் ஃபேக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா ஈஸி, வி வில் பி ஏபிள் டு ஸ்கோர். தெரியலன்னா வந்து கஷ்டம். பட் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இப்போ வந்து இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்தோம், இல்ல அசர்ஷன் ரீசனிங் பார்த்தோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்கறது பார்த்தோம், இல்லைன்னா 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல எதெல்லாம் கரெக்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் வந்து நமக்கு சப்போஸ் ஷூரா இல்ல கான்பிடண்டா இல்ல நமக்கு தெரியலனாலுமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு சரி எந்த ஆப்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம், எந்த ஆப்ஷன் அப்படின்னு கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு எலிமினேட் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல எல்லாம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இஸ் அ கண்டிஷன் வேர் பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம் ரெகக்னைசஸ் இட்ஸ் ஓன் செல் அஸ் ஃபாரின் பாடிஸ். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இஸ் அ கண்டிஷன் வேர் பாடி டஸ் நாட் அட்டாக் செல்ஃப் செல்ஸ். ஸோ இதெல்லாம் எது கரெக்ட்னு கேட்குறான். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் எது மோஸ்ட் கரெக்ட்? ஸோ ஆட்டோ இம்யூன், ஆட்டோனா நமக்குள்ள செல்ஃப், இம்யூன் ரிலேட்டட் டிசார்டர். ஸோ ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னா நம்ம செல்ஸை நம்மள அட்டாக் பண்றது. அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். வேர் பாடி டிஃபென்ஸ் மெக்கானிசம்
recognizes own cells as a foreign body. So இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நம்மளே நம்ம பாடி அட்டாக் பண்ணிக்கிறது. ஸோ இட்ஸ் கால்ட் ஆட்டோ இம்யூன். கிளியரா? எஸ் மேம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆட்டோ இம்யூன்ங்கிறது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அது என்ன ஆப்ஷன்ஸ்ல இருக்கு? 2 and 4 இல்லையா? ஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம பாடி ஒரு செல்ஸ் நம்மளே அட்டாக் பண்ணும். ஸோ ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ இங்க வந்து அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இல்ல, அது டஸ் நாட் அட்டாக் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். கிளியரா? ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட், the coagulum is formed of networks of thread called thrombins. Spleen is the graveyard of erythrocytes. So the spleen is the graveyard of erythrocytes. correct தான். RBCs வந்து ஸ்பிளீன்ல தான் வந்து டை ஆகும் eventually. So statement 2 correct. So அது என்ன ஆப்ஷன்? 3 and 4. ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3 தான். ஸோ இங்க வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து coagulum is formed of a network of thread called thrombins கிடையாது, fibrins. ஸோ அதனால ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ தி ஆன்சர் இங்க வந்து 3. இது கிளியரா? எஸ் மேம். ஓகே. நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி asexual reproductive structure associated with penicillium. Conidia, gemmules, buds and zoospores. So conidia இது வந்து கொஞ்சம் ஃபேக்சுவலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொனிடியா தான் வந்து பெனிசிலின்ல asexual reproduction. ஓகேவா? ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அகைன் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. Release of sperm into the speminiferous tubules is called spermiation. இது கரெக்ட். sperm வந்து ரிலீஸ் ஆகுது, அந்த ப்ராசஸ் தான் spermiation. Spermiogenesis is the process of formation of sperm from spermatogonia. இது கரெக்டா தப்பா? மேம் ஸ்பெர்மேட்டோஜெனிசிஸ் தான மேம்? spermatogenesis. சோ இங்க என்ன கொடுத்துருக்கா? spermiogenesis. சோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இங்க இன்கரெக்ட். அப்படின்னா சோ ஆப்ஷன் 2. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். சோ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். Okay. So next, under normal physiological conditions in human being, every 100 ml of oxygenated blood can deliver dash ml of oxygen to the tissues. So இதுக்கு வந்து again கொஞ்சம் ஃபேக்சுவலா படிச்சுக்கணும். So அது வந்து ஆப்ஷன் 1 5 milliliters of transport of oxygen தான மேம்? ஆமா, 5 milliliters of oxygen under normal conditions it can transport. ஓகேவா? So next, in situ conservation refers to conserve only high risk species, conserve only endangered species, conserve only extinct species, protect and conserve the whole ecosystem. So in situ conservation வந்து whole ecosystem, அந்த சைட்ல இருக்கிறது அப்படியே கன்சர்வ் பண்றது இல்லையா? சோ அந்த சைட்ல இருக்கிற ஒட்டுமொத்தத்தையும் அப்படியே கன்சர்வ் பண்றது, அதுக்கு தான் இன் சிட்டு கன்சர்வேஷன். சோ ஆப்ஷன் 4 ஹோல் ஈகோசிஸ்டம் கன்சர்வ் பண்றது. கிளியரா? ஓகே மேம். கிளியர் மேம். ஓகே. நேச்சுரல் செலெக்ஷன் where more individuals acquire specific character value other than the mean character value leads to. So natural selection நால என்ன, அதாவது natural selection where more individuals acquire specific character values other than the mean character values அப்படின்னா so directional change ஆ, disruptive change ஆ, random change ஆ, stabilizing change ஆ. so natural selectionங்கிறதுல வந்து random change இருக்காது, ஏன்னா selection இல்லையா? so something is selected over another, அப்ப வந்து அது random கிடையாது. சோ ரேண்டம் சேஞ்ச் கிடையாது.
அதே மாதிரி டிஸ்ரப்டிவ் சேஞ்ச்னா வந்து அதாவது எப்போ வந்து நேச்சுரல் செலெக்ஷன் வந்து டிஸ்ரப்டிவா இருக்கும்னா when more individuals who undergo that selection acquire ஒரு ஒரு கேரக்டர் வேல்யூவோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னா அதோட ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்ததுன்னா வந்து அது டிஸ்ரப்டிவ் சேஞ்ச். அது போக நேச்சுரல் இஸ் ஆப்போசிட் டு டிஸ்ரப்டிவ்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? கைண்ட் ஆஃப் ஓகே. ஸோ ஸ்டெபிலைசிங் சேஞ்ச் கரெக்டா இன்கரெக்டா? ஸோ ஸ்டெபிலைசிங் சேஞ்ச் வந்து எப்போ கரெக்டா இருக்கும்? ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்க, more individuals acquire a specific character value other than the mean character value. So ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் வந்து க்ளோஸ் டு த மீன் கேரக்டர் வேல்யூ இருந்தா ஸ்டெபிலைஸ் ஆகும். வேல்யூ அதர் தென் த மீன் இருந்தா ஸ்டெபிலைஸ் ஆக பாசிபிலிட்டி இல்ல. அது எவ்வளவு க்ளோஸ் டு த மீனா இருக்கோ அப்பதான் ஸ்டெபிலைஸ் ஆகும் இல்லையா? சோ ஸ்டெபிலைசிங் சேஞ்சும் வந்து இல்ல, ஏன்னா அதர் தென் த வேல்யூ அதர் தென் த மீனுக்குறான். சோ அப்போ அது ஒரு டைரக்ஷன்ல போறது. சோ இட்ஸ் a directional change. இது கிளியரா? எஸ் மேம். ஆமா மேடம். இதுல ஆஃப் த 4 ஆப்ஷன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து இல்லைன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மேபி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்ல கொஞ்சம் நேரவா தெரியுது இல்லைங்களா? ஆமா. அதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருக்கான்னா அதர் தென் த மீன் வேல்யூ. ஒரு ஸ்டெபிலைஸ் ஆகுது அப்படின்னா அது மீன் வேல்யூக்கு க்ளோசரா வரணும் இல்லையா? ஆமா. அதர் தென் த மீன் வேல்யூ தள்ளி போயிடுச்சுன்னா அப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகாது. ஆமா, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்பாங்க. ஆமா. ஓகே. டைரக்ஷனல் சேஞ்ச், ஒரு டைரக்ஷன்ல போகுது. ஆமா. கரெக்ட். ஓகே. So, breeding crops with higher level of vitamins and minerals or higher proteins and healthier fats is called bioremediation, biofortification, bioaccumulation, biomagnification. So, biomagnification நம்ம இல்லனே சொல்லிடலாம். So, biomagnification என்னன்னா ஒரு டாக்ஸிக் காம்போனன்ட்ஸ் நம்ம வந்து லெவல் ஆஃப் டாக்ஸிக் காம்போனன்ட்ஸ் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஃபுட் பிரமிட்ல ஒரு டிராஃபிக் லெவல்லையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் பயோமேக்னிஃபிகேஷன். பயோ ரெமிடியேஷன்னா வந்து ப்ராப்ளம்ஸ், பொல்யூஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்றதுக்கு, ரெமெடி பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ். ஸோ இது ரெண்டுமே 1 and 4 ரெண்டுமே கிடையாது. பயோ ஃபோர்டிஃபிகேஷன், பயோ அக்யூமுலேஷன். ஸோ ஃபோர்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா நமக்கு ஃபோர்ட்டிஃபைடு வித் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நமக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல் இருக்கிற மாதிரி அந்த கிராப், அதுக்கு அந்த ஃபோர்ட்டிஃபைடுக்கு வெயிட் ஐ வில் சர்ச் ஃபார் தமிழ். இல்ல அது ஃபோர்ட்டிஃபைடு சொல்லலாம் மேடம். அது ஓரளவுக்கு ஆமா, they will understand. Yeah. So அது ஒரு லைக் you add something extra to protect it or to benefit, to add extra benefits. So அதுதான் வந்து நமக்கு இப்ப என்ன அதுதான் கேக்குறான். ஹையர் லெவல்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நமக்கு ஹெல்த்தியரா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ் ஆட் பண்றது ஃபோர்டிஃபிகேஷன், பயோ ஃபோர்டிஃபிகேஷன். கிளியரா? அதனால தான் இந்த இதுல ஃபோர்ட்டிஃபைட் ஃபுட்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அது ஐ திங்க் இந்த இதனால தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, நான் கெஸ் பண்றேன். ஆமா, கரெக்ட் தான். ஓகே. So which of the following is present between the adjacent bones of the vertebral column? So spinal cord, the vertebral column ல bones-க்கு நடுவுல என்ன இருக்கு? cartilage, smooth muscle, areolar tissue and intercalated discs. மேம் கார்டிலேஜ் தானே மேம்? கார்டிலேஜ் தான் இருக்கு. கார்டிலேஜ் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ கார்டிலேஜ் எக்ஸ்டெண்ட் ஆனா நமக்கு டெயில் வந்துருமா மேம்? சாரி, கார்டிலேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனா இப்போ நமக்கு வந்து டெயில் மாதிரி இருக்குங்களா மேம்? நோ மேம், அதான் மேம் டவுட். டெயில் இருக்குமான்னு கேக்குறீங்களா? மேம்
டெய்ல் வந்து சோ அது வந்து டெய்ல் போன் இருக்கு ஆக்சுவலி, அது கார்டிலேஜ் இல்ல, டெய்ல் போனே இருக்கு. ஓகேங்க மேம். அந்த அதாவது நமக்கு டெய்ல்ங்கிறது வெஸ்டீஜியல் ஆர்கன், அதாவது முன்னாடி இருந்தது இப்போ இல்ல. சோ வெஸ்டீஜஸ்னா பாக்கி பாக்கி இருக்கு மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். சோ டெய்லுங்கிறது டெய்ல் போனே இருக்கு. சோ அது போன், அது கார்டிலேஜ் இல்ல, அது போன். ஓகே மேம். ஓகே. So next one வந்து nitrogenous waste is excreted in the form of pellet or paste by hippocampus or ornithorhynchus, salamander or pavo. So pavo தான் வந்து correct answer because birds, pavoங்கிறது birds, so they basically அதுதான் வந்து nitrogenous waste pellet or paste இது பண்றது. கிளியரா? இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இதுதான், தேவைதான். ஸோ அது சப்ஜெக்ட் தெரியணும் இல்லையா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. அது கொஞ்சம். ஸோ நெக்ஸ்ட், which of the following statements with respect to the endoplasmic reticulum is incorrect? Smooth endoplasmic reticulum is devoid of ribosomes. Correct. ஏன்னா ribosomes எங்க இருக்கும்? rough endoplasmic reticulum. So usually rough endoplasmic reticulumல தான் இருக்கும். Smooth endoplasmic reticulum is called smooth because அதுல எதுவும் இல்ல. In prokaryotes only RER are present. அப்புறம் smooth endoplasmic reticulum are the site for lipid synthesis and RER has ribosomes attached to the ER. So எது incorrect ன்னு கேக்குறான். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரைபோசோம் கிடையாது, அதனால அது பேர் ஸ்மூத். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரைபோசோம் இருக்கும், அதனால அது ரஃப். ஸோ 1 4 ரெண்டுமே கரெக்ட். ஸோ SCR at the site for lipid synthesis அதுவும் கரெக்ட். ஸோ ப்ரோகேரியோட்ஸ்ல ஒன்லி RER தான் இருக்கும் அப்படிங்கிறான். ஸோ ப்ரோகேரியோட்ஸ்ல பேசிக்கலி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்ல. ஸோ ஆப்ஷன் 2 தான் வந்து தப்பான ஆன்சர். இது கிளியரா? எஸ் மேம். ஓகே. Which one of the following statements are true for spermatogenesis but do not hold true for oogenesis? So spermatogenesisல மட்டும் இருக்கு, oogenesisல இல்ல. So it results in the formation of haploid gametes. ரெண்டுத்துலயும் haploid gametes இருக்கும் இல்லையா? அதுதான் அதோட பர்பஸ் இல்லையா? சோ ஏ வந்து ரெண்டுத்துமே கரெக்ட். சோ இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏ எதுலயுமே இல்ல, பட் தட் itself tells you ஏ வந்து ரெண்டுத்துக்குமே கரெக்ட். இப்போ இதுல மெஜாரிட்டி என்ன இருக்கு? இப்போ பி இல்லனா சி. சோ இப்போ பி பண்ணீங்க. differentiation of gamete occurs after the completion of meiosis. கரெக்ட்டா தப்பா? சோ எதுல வந்து சோ அதாவது ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ல நடக்கும், ஆனா oogenesisல நடக்க கூடாது, அந்த மாதிரி கேக்குறான். So differentiation of gamete occurs after the completion of meiosis. இது வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ல மட்டும்தான் நடக்கும், oogenesisல நடக்காது. சோ வந்து பி இருக்கணும். சோ ஆப்ஷன் 4ல பி இல்ல, சோ அது ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சி இருக்கா இல்லையா? meiosis occurs continuously in a mitotically dividing stem cell population இல்லையா? சோ இதுவும் வந்து meiosis mitosis simultaneously நடக்கிறது வந்து spermatogenesisல இருக்கும், ஆனா oogenesisல இருக்காது. சோ இது ரெண்டும் நம்ம வந்து கரெக்ட், பி அண்ட் சி கரெக்ட். இப்ப வெறும் பி அண்ட் சியா இல்ல பி சி அண்ட் இயா? ஆமா. சோ இட் இஸ் இனிஷியேட்டட் அட் puberty. கரெக்ட். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்க்கு கரெக்ட், oogenesis வந்து முதல்லயே வந்துரும். சோ பி சி இ மூணுமே இருக்கு. சோ ஆப்ஷன் 3 தான் வந்து இங்க கரெக்ட் ஆன்சர். மேம் எஸ், ஒரு டவுட் மேம். இப்போ டி வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ல இருந்து தானே மேம் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் வரும்? ஆமா. அப்போ ஏன் மேம் டி நம்ம கரெக்ட்னு சொல்லல? அது ரெண்டுத்துக்குமே கரெக்ட். oogenesisலயும் அது நடக்கும் இல்லையா?
எஸ் மேம். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ட்ரூ ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் பட் நாட் ட்ரூ ஃபார் oogenesis. ஏதாவது ஒண்ணுத்துல மட்டும்தான். இப்ப ஏ இருக்கு இல்லையா, ஏ வந்து ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ். ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்ல நடக்கும்ல. எஸ் மேம். ஆனா அது ஏன் நம்ம சூஸ் பண்ணல? ஏன்னா oogenesis அது நடக்குது. இவங்க கேக்குறது என்னன்னா, ஏதாவது ஒண்ணுல மட்டும் நடந்து இன்னொன்னுல நடக்காம இருக்கிறது என்ன? இப்போ ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் பியூபர்ட்டில வரும், oogenesis சின்ன வயசுலயே வந்துரும் இல்லையா? எஸ் மேம். சோ அது வந்து இதுக்கு மட்டும் ட்ரூ, இதுக்கு ட்ரூ இல்ல. அதுதான் அவன் கேக்குறான். ஒண்ணுத்துல மட்டும் இருக்கு, இன்னொன்னுத்துல இல்ல. எஸ் மேம், புரியுதுங்க மேம். ஓகே. சோ நெக்ஸ்ட் மேபி இன்னொரு 2 minutes 3 minutesல க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேடம். இந்த क्वेश्चनோட வேணா க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. So given below are two statements, one is assertion and the other is reason. So முன்னாடி நம்ம assertion reason பார்த்தோம் இல்லையா? All vertebrates are chordates but all chordates are not vertebrates. So இது assertion correct. எல்லா vertebrates வந்து chordates ஓட subclass தான் அது. So எல்லா vertebrates-உம் chordates. ஆனா எல்லா chordata-ங்கிறது பெரிய கேட்டகரி, அதுல சப் கேட்டகரி தான் வெர்டிபிரேட்ஸ் இல்லையா? சோ எல்லா வெர்டிபிரேட்ஸும் chordates, ஆனா எல்லா chordates-உம் வெர்டிபிரேட்ஸா இருக்காது. சோ ஏ வந்து கரெக்ட். இப்போ நமக்கு எது ஏ கரெக்ட்ங்கிறது எது? 3 ஆப்ஷன் இருக்கு. சோ ஒன்னு ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், இல்ல ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், இல்ல ஆர் இஸ் நாட் கரெக்ட். ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்ன, நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை வெர்டிபிரல் காலம். சோ கார்டேட்ஸ்ல வந்து நோட்டோகார்டுங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கும் and it is replaced by vertebrates. vertebrates-ல vertebral column இருக்கு, அதுக்கு தான் அதுக்கு பேரு vertebrates. சோ ஆரும் ஏவும் கரெக்ட், ஆரும் கரெக்ட் and R is the correct explanation. ஏன்னா ஏன் all vertebrates are chordates? ஏன்னா எல்லாத்துலயும் இருந்து நோட்டோகார்டுன்னு ஒண்ணு இருக்கு. all chordates are not vertebrates ஏன்னா அந்த vertebral column which is a type of notochord அது vertebrates-ல மட்டும்தான் இருக்கு. சோ இந்த ரீசன் இத கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுது இல்லையா? சோ ஆப்ஷன் 4 A and R are correct and R is the correct explanation. கிளியரா? எஸ் மேம், கிளியர் மேம். ஓகே. ப்ரொசீட் பண்ணலாமா இல்ல இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாமா? நம்ம வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் we will have some other class மேடம். ஏன்னா 11 ஆயிடுச்சு இல்லையா? ஓகே. அவங்க they will have some other work. இதுல ஒரே ஒரு எனக்கு ஒரு கேள்வி. 161வது क्वेश्चन கொஞ்சம் எடுக்க முடியுமா மேடம்? 161வது கொஸ்டனுக்கும் இப்போ 162 எடுங்க. 62 அந்த 62ல் இப்போ 161ல் அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4ல் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் இல்லைங்களா? ஆனால் 162ல் காம்பினேஷன் நிறைய இருக்கு. பிஎன்சி, ஏவிடிஇ, பிசி எல்லாம் இருக்கு. அப்போ ஜஸ்ட் லைக் பை லுக்கிங் அட் த கொஸ்டின் without applying knowledge 161 will be a easier question than 162 நான் நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா 162 எவ்வளவுதான் ரொம்ப நாலேஜபிளா இருந்தால் தான் நம்ம கரெக்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் நாலேஜபிள். இந்த இதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம் குழந்தைங்க. see between 161 162 assuming that our knowledge level is same, but 161 will be a bullseye sight that you will get the answer easily, whereas 162 you may be misled by some other thing because of the differential options. அப்படிங்கிறது எனக்கு ஒரு இது இல்லை. இது அவங்க அந்த ஒரு ஜட்ஜ்மெண்டல் அவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஜட்ஜ்மெண்டல் வேணும். இந்த எக்ஸாம் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி டு அசஸ் யுவர் நாலேஜ், it is to assess how judgmental you are, how much you are willing to take a risk, calculated risk ன்னு சொல்லுவாங்க. அதை இதெல்லாமே சேர்ந்தது இந்த எக்ஸாம். எஸ் சார். ஆமாம், டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான். இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருந்துக்குங்க. நாலேஜ் கெயின் பண்ணணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுக்கு ஈக்குவலாக திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார்.